இந்தியாவில் வாழும் ஒரு கிறிஸ்தவனின் குரல். இந்தியா, என் அன்பு தேசமே, இன்று சுதந்திரத்தை கொண்டாடும் நாளில் என் இதயம் மட்டும் ஒரு மேலான அழுகையில் சூழ்ந்துள்ளது. அரசியல் அமைப்பு சொன்னது மத சுதந்திரம், வழிபாடு சுதந்திரம், கருத்து வெளிப்பட்ட சுதந்திரம். ஆனால் என் தேசத்தில் விசுவாசம் ஏன் பயமா மாறியது? எங்கோ ஜெபித்ததற்காக ஒரு சகோதரன் சிறையில், நம்பியதற்காக ஒரு சகோதரி விசாரணையில், பயத்துடன் ஜெபிக்கும் குடும்பங்கள். தேவனே, உம் நாமத்திற்காக துன்பப்படும் உம் பிள்ளைகளை கண்ணீரை நீர் பார்க்கிறீரோ? அரசாலும் தெய்வமே, என் இந்தியா எப்போது மாறியது? அன்பை வரவேற்ற தேசம் இன்று விசுவாசத்தை சந்தேகிக்கிறது. ஒற்றுமையாய் பாடிய தேசம் இன்று பக்தியை கேள்வி கேட்கிறது. என் இந்தியா, உன் இதயத்திற்கு என்ன நடந்தது? ஆனால் நாங்கள் வெறுக்க மாட்டோம், நாங்கள் பழிவாங்க மாட்டோம். ஏனெனில் எங்கள் ஆண்டவர் வெறுப்பை அல்ல அன்பை கற்றுக் கொடுத்தார், ஆயுதத்தை அல்ல ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். சங்கிலில் கைகள் கட்டலாம், ஆனால் விசுவாசத்தை கட்ட முடியாது. குரல்கள் அமைதியாக்கப்படலாம், ஆனால் ஜெபங்கள் நிற்காது. தேசங்கள் மாறலாம், ஆனால் கிறிஸ்து மாற மாட்டார். என் இந்தியா, விசுவாசம் பயமாகும், ஜெபம் தண்டனையாகும் மாறும்போது சுதந்திரம் காகிதத்தில் உள்ள ஒரு வார்த்தையாக மட்டுமே இருக்கும். ஆனால் எங்கள் விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும், ஏனெனில் கிறிஸ்துவே எங்கள் உண்மையான சுதந்திரம். இந்த குடியரசு தினத்தில் நாங்கள் அதிகாரத்தை கேட்கவில்லை, நீதியை கேட்கிறோம். ஆதிக்கத்தை கேட்கவில்லை, அமைதியை கேட்கிறோம். இந்தியா, நாங்கள் இன்னும் உன்னை நேசிக்கிறோம், இன்னும் உனக்காக ஜெபிக்கிறோம், இன்னும் நம்புகிறோம். ஏனெனில் பயமில்லாமல் என் வார்த்தைகளை சுதந்திரமாக அறிவிக்கும் அந்த நாளே எனக்கு உண்மையான சுதந்திர தினம். நன்றி.